நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, 1981 வருஷம் 82 வருஷம் இந்த வருஷங்கள்ல நான் ஆண்டவரை மிகவும் அதிகமா நான் தேட ஆரம்பித்தேன். நான் கிறிஸ்துவ முறைப்படி ஆட்சி மதத்துல ஒரு சேர்ந்த பிறந்த ஒருவனாக இருந்தேன். ஆனதுனாலே அன்னை மரியாதை அதிகமாக நேசித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்தேன். அவர்களை எல்லாம் உருவங்கள் மூலமாக, சிலைகள் மூலமாக, படங்கள், சொருவங்கள் மூலமாக அதிகமாக நேசித்தேன். கர்த்தராகிய தேவன் என் மீது அன்பு கூர்ந்து சில சொப்பனங்களை எனக்கு காண்பித்தார். அந்த சொப்பனங்கள் என்னுடைய வீட்டில நடைமுறை வாழ்க்கையில நடந்தது. அப்படி இருக்கிற பொழுது இந்த உருவ வழிபாடு என்று சொல்ற இடத்தில் எனக்கு பயங்கரமான சொப்பனங்கள் உண்டாயிற்று. அந்த சொப்பனங்களை எல்லாம் நான் எண்ணி பார்த்த பொழுது எனக்கு பயமும் திகிலும் அதிகமாக வந்தது. சில நாட்கள்ல இரவுல அலறி எல்லோரையும் வீட்டில் உள்ளவர்களெல்லாம் வெளிப்படைய எழுந்திருக்கக்கூடிய விதத்துல நான் காணப்பட்டேன். என்ன காரியம் இப்படி என்று எனக்கு தெரியவில்லை, புரியவில்லை. அப்படி இருக்கும்போது அந்த 81, 82 வருஷங்கள்ல ஃபாதர் அன்பின் புருஷ என்று சொல்கிறவர் எங்க ஊருக்கு வந்திருந்தாங்க. அப்ப ஃபாதர் பன்னீர்செல்வம் பக்கத்து தந்தையாக இருந்த ஒரு நாட்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரிய என்று நினைக்கிறேன், ஃபாதர் சி சேவியர், ஃபாதர் வந்தாரிசு, அப்புறம் என்ன சொல்றது ஃபாதர் பெர்க்மான்ஸ், இன்னும் அநேகர்கள் ஒன்றாக சேர்ந்து என்ன செய்தாங்க, கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் நடத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடக்கும்போது நான் கர்த்தருடைய கிருபையினால் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தார். அப்பொழுது பரிசுத்த வேதாகமத்தை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஸ்கேல், பென்சில் வைத்து அண்டர்லைன் பண்ணி ரப்பர் வைத்து ஒரு பக்தி விடயத்தோடு அதை படித்து முடித்தேன். அப்படி கூட எனக்கு முக்கியமான வசனங்கள் மூலமாக என்னுடைய சொப்பனத்துக்கு நல்ல அர்த்தங்கள் புரியும்படியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் ஏற்படுவதாக. இதன் வாயிலாக ஏறக்குறைய ஒரு வருஷம் அதுக்குறைய அசம்பிளி சர்ச்சுக்கு போனேன். அதுக்கப்புறம் ஒரு 9 வருஷம் இஸ்லாம் பெண்டிகாஸ்ட் மிஷன், இப்போ தான் பெண்டிகாஸ்ட் மிஷன் சபை, அதில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஊழிய பாதையில் கஷ்டத்தின் மத்தியில ஃபாதர் பெர்க்மான்ஸ் இடத்துல போவதற்கு எனக்கு சவுந்தர ஜோசப் அம்மா எனக்கு மிக உதவி செய்தார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், இப்போ மறைந்து போன ஐயா சாம் ஜெபத்தருடைய தாயார். அவர்கள் என்னை அவரிடத்துல அழைத்துக் கொண்டு போய் ஊழியத்துக்கான பாதையில் நான் தொடர்ந்து சாம் ஜெபத்தரை அவர்களோட ஊழியர் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் தேடினோம். அதற்கு அவர் விரும்பவில்லை. மாறாக தந்தை பெர்க்மான்ஸோடு சேர்ந்து ஊழியர் செய்வதற்கு எனக்கு ஒரு வழியை காண்பித்தார்கள். தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் என்னை சரி என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 1991 வருஷம் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களோடு நான் சேர்ந்து ஊழியர் செய்ய தெய்வமாகி கர்த்தர் கிருபை செய்தார். அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் வருங்காலம் எப்படி இருக்க போகிறது, நான் என்ன செய்ய போகிறேன் என்றெல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு யோசித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் அந்த ஜெபத்தோட்டத்தில் ஒளி இந்த 2 வேலைகளை என்னுடைய கருத்தில் கொடுத்தார்கள். அதை கர்த்தர் நேர்த்தியாக செய்ய எனக்கு உதவி செய்தார். அதை செய்து கொண்டிருந்தேன். மற்ற ஜெபத்தோட்ட வேலைகளையும் நான் செய்து கொண்டிருந்தேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி இருக்கும் பொழுது தந்தை பெர்க்மான்ஸ் வாழ்க்கை குறித்த சில காரியங்கள் ஆலோசனை சொன்னார்கள். வருங்காலத்தை குறித்த சில காரியங்கள் எல்லாம் சொன்னார்கள். எனக்கு சரியான முடிவு எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஆனதுனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமூகத்தில் ஒரு 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க ஒரு விருப்பம் எனக்கு வந்தது. பெர்க்மான்ஸ் இடத்துல இதை பற்றி குறித்து பேசினேன். 40 நாள் உன்னால் முடியுமா என்று கேட்டார்கள். எனக்கு ஒரு பயம்தான், முடியுமோ முடியாதோ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார். 40 நாள் 80 நாள் மோசே அவர்கள் இருந்திருக்கிறதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். இதெல்லாம் பார்த்த பொழுது நான் ஏன் இருக்கக்கூடாது என்ற வரையும் எனக்கு உண்டாயிற்று. இருப்பினும் பயம்தான். அவ்வளவு தந்தை பெர்க்மான்ஸ் சொன்னார்கள், நீ அப்படி 40 நாள் உபவாச ஜெபம் என்று செல்வாயானால் உனக்கு கொடுக்கப்பட்ட இங்க ஜெபத்தோட்டத்தில் இருக்கிற வேலையை யார் செய்வது? சரி, நீ விரும்புகிறாய், ஒரு 10 நாள் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு யோசனை பண்ணு, அப்புறம் கண்டினியூ பண்றது யோசிப்பா அப்படின்னாங்க. காரைக்கால் என்று நினைக்கிறேன். அங்கே பாஸ்டர் ஜெயசீலன் அவர்களுடைய வீட்டுக்கு என்னை அனுப்பி வைத்தார்கள். பாஸ்டர் ஜெயசீலன் யார் என்று சொன்னால், பெராக்கா மினிஸ்ட்ரி எஸ்ஐகே ஃப்ரெண்ட்ஸோடைய உடன்பிறந்த சகோதரி திருமணம் செய்து கொண்டவர். கர்த்தரை வாயினால் பாடி வோக்கல் சாங் அப்படி பாடி கின்னஸில் இடம்பெற்றவர். 3 நாட்கள் தொடர்ந்து பாடி கின்னஸில் இடம்பெற்றவர். அவர்கள் வீட்டிலும் அவருடைய ஆலயத்திலும் நான் அங்கே தங்கியிருந்து உபவாசம் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். பிற்பாடு பிரியமானவர்கள, நான் ஆண்டவரிடத்தில் அதிகமாக ஜெபத்தோட்டத்தில் அழுது ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தருக்கு கேட்டதை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன். என்ன ஒரு ஜெபம் என்று சொன்னால், ஆண்டவரே அந்த பெர்க்மான்ஸ் ஃபாதரை போல நானும் பாடணும், பெர்க்மான்ஸ் ஃபாதர் போல நானும் பாடல்கள் எழுதுறது ரொம்ப அழுகையோடு கண்ணீரோடு கேட்டுக்கொண்டே இருந்தேன். அந்த உபவாச ஜெபத்தில் முதலாவது நாள் எனக்கு கர்த்தர் ஒரு பாடலை எழுதும்படியாக பாடும்படியாக கிருபை செய்தார். அந்த பாடலை தான் இந்த என்ன சொல்றது பாடலாக இதை தொடர்ந்து கேட்க இருக்கிறீர்கள். உபவாச நாளில் என்னோடு பேசும் அப்படின்ற ஒரு பாடலை கர்த்தர் கொடுத்தார். அந்த பாடலினுடைய கருத்து என்ன என்று சொன்னால், பிரியமானவர்களே, உபவாசம் ஜெபிக்க வேண்டும் என்றால் ஜெபிக்கலாம், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. உபவாச ஜெபத்தை கேட்டால் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க கூடாது, உபவாசமே இருக்கக்கூடாது எல்லாம் பரிசுத்த வேதாகமம் தெளிவுபட நமக்கு சொல்கிறது. நானும் உபவாசத்தை ஜெபித்தேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு சில உணர்வுகளை கொடுத்து
வேதத்தை விட்டு கவனிக்க செய்தார். எப்படி ஜெபித்தால் கர்த்தர் பதில் தருகிறார். உபவாச ஜெபம் எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும், இந்த காரியங்கள் அந்த வசனங்கள் மூலமா எனக்கு விளங்க ஆரம்பித்தது. அதுதான் இந்த பாடல். பிரியமானவர்களே, இந்த பாடலை நீங்க கேளுங்கள். பாடலை கேட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பிற்பாடு நான் உபவாச ஜெபத்தில் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு பாடலை, புதிய பாடலை எழுத கர்த்தர் உதவி செய்தார். 10 நாட்களும் 10 பாடல்களோடு நான் ஜெபத்தோட்டத்துக்கு வந்தேன். தந்தை இடத்திலே பாடி மற்ற இடத்திலே பாடி காண்பிக்கக்கூடிய ஒரு ஆசையோடு அங்கே நான் வந்தேன். கர்த்தர் மையப்படுவதாக. அந்த குறுகிய காலகட்டத்தில் நான் தந்தை பெருமான் சொல்வதோடு ஒரு வருஷம் அடுத்த வருஷம் அப்படி தொடர்ந்து இருக்கிற அந்த சூழ்நிலையில அவர்கள் என்னை தூத்துக்குடிக்கு முதல் இயேசு நம்மோடு சபைக்கு பாஸ்டராக நியமித்தார்கள். அங்கே நான் அங்கே நியமிக்கப்பட்டேன். கர்த்தர் மையப்படுவதாக. இந்த பாடலை கேளுங்கள். இந்த பாடலை கேட்டு என்னுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில உபவாச ஜெபம் என்று சொன்னால் எப்படி ஜெபிக்க வேண்டும் நல்ல காரியத்தை கர்த்தர் நமக்கு போதிப்பதாக நாம் புரிந்து கொண்டு அப்படி ஜெபிப்பதற்கு கர்த்தர் வழிநடத்துவார். அப்பொழுது நாம் நிச்சயமாகவே ஆண்டவரிடத்தில் நல்ல பதிலை பெற்றுக் கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உபவாச நாளில் என்னோடு பேசும் உமையல்லால் ஒன்றுமில்லை. என் இயேசுவே, உமையல்லால் ஒன்றுமில்லை. உபவாச நாளில் என்னோடு பேசும் உமையல்லால் ஒன்றுமில்லை. என் இயேசுவே, உமையல்லால் ஒன்றுமில்லை. பிழையை செய்யும் கர்த்தர் கிரியை செய்யாவிட்டால் உபவாசம் பயனாகுமா? பிழையை செய்யும் கர்த்தர் கிரியை செய்யாவிட்டால் உபவாசம் பயனாகுமா? ஜெப ஆவியினில் வந்து உமை நோக்கி கதறாமல் ஜெபமென்னில் செயலாகுமா? என் இயேசுவே, ஜெபமென்னில் செயலாகுமா? ஜெப ஆவியினில் வந்து உமை நோக்கி கதறாமல் ஜெபமென்னில் செயலாகுமா? என் இயேசுவே, ஜெபமென்னில் செயலாகுமா? உபவாச நாள் என்னோடு பேசும் உமையல்லால் ஒன்றுமில்லை. என் இயேசுவே, உமையல்லால் ஒன்றுமில்லை. பவுலான சவுலும் ஜெபம் செய்த போது பதில் செய்திரன் நேசரே. பவுலான சவுலும் ஜெபம் செய்த போது பதில் செய்திரன் நேசரே. நான் குருடன் என்றா வழிதான் என்றா குறை நீக்கி வழி நானந்தே. என் இயேசுவே, குறை நீக்கி வழி நானந்தே. நான் குருடன் என்றா வழிதான் என்றா குறை நீக்கி வழி நானந்தே. என் இயேசுவே, குறை நீக்கி வழி நானந்தே. உபவாச நாளில் என்னோடு பேசும் உமையல்லால் ஒன்றுமில்லை. என் இயேசுவே, உமையல்லால் ஒன்றுமில்லை.
பொன்னலியு செய்த கிரியை எழிஞ்சபத்தா பதிலோடு நீ சந்தித்தீ. பொன்னலியு செய்த கிரியை எழிஞ்சபத்தா பதிலோடு நீ சந்தித்தீ. உம்மோடு சேர பேதுருவை அனுப்பி தேவாவி பலங்கூற்றினே. என் இயேசுவே தேவாவி பலங்கூற்றினே. உம்மோடு சேர பேதுருவை அனுப்பி தேவாவி பலங்கூற்றினே. என் இயேசுவே தேவாவி பலங்கூற்றினே. உபவாச நாளில் என்னோடு பேசும் உமையல்லால் ஒன்றுமில்லை. என் இயேசுவே உமையல்லால் ஒன்றுமில்லை. உபவாச நாளில் என்னோடு பேசும் உமையல்லால் ஒன்றுமில்லை. என் இயேசுவே உமையல்லால் ஒன்றுமில்லை.